சங்கநாதம் நேயர்களே வணக்கம். தண்டலையார் சதகம் என்கிற அந்த நூலில் முக்கணர் தண்டலையார் நாட்டில் கற்புடை மங்கையர் மகிமை மொழியப்போமோ, அந்த தண்டலைங்கிற அந்த நாட்டில் கற்புடைய பெண்களுடைய சிறப்பை நான் எப்படி சொல்லுவேன்? ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி, தன்னை போல வெப்பம் மிகுந்த நெருப்பை குளிர வைத்தால் ஒருத்தி யார்? வில்வேடந்தனை எரித்தால் ஒருத்தி யார்? மூவர் பக்கமுற அமுதளித்தால் ஒருத்தி, பக்கவாட்டில் போட்டு 3 குழந்தைங்களுக்கு பால் ஊட்டினாள் யார் அவள்? பண்டு கொக்கொனவே நினைத்தாயோ கொங்கணவா என்றொருத்தி கூறினாளே. இந்த கொக்குன்னு நினச்சியா கொங்கணவான்னு ஒருத்தி சொன்னான். அவள் யார்? பரி தடுத்தால் ஒருத்தி, பரினா கதிரவன், பரிதி, அதை ஒருத்தி தடுத்தா. இந்த 5 கற்புக்கரசிகளை பற்றி பேசி இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அப்போது இந்த 5 பேருமே நம்ம பார்த்தோம்னா, இறுதியாக சொல்லப்படுகிற கொக்கொனவே நினைத்தாயோ கொங்கணவா என இந்த வள்ளுவருடைய மனைவியாகிய வாசுகி மீது இந்த துன்பம் ஏற்றப்படுகிறது. முதல்ல அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு சீதை குறிப்பிடப்படுகிறாள். அனுமன் இலங்கையை எரிக்கிறான். இலங்கையை எரித்தபோது அந்த நெருப்பு அனுமனை கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த நெருப்பை குளிர வைத்தால் சீதை அப்படின்னு உரையாசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். மற்ற உரையாசிரியர்களும் அதைத்தான் வெளிமொழிகிறார்கள் நண்பர்களே. அதே போல் அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி என்பது மாதிரி வில்வேடனை எரித்தால் ஒருத்தி. நலன் தமயந்தி கதை நமக்கு தெரியும். நலன் விட்டுட்டு போயிடுறான். ஒரு வேடன் அவளை வன்புணர்ச்சி செய்ய நினைக்கிறான். உடனே தன்னுடைய 2 விழிகளையும் திறந்து பார்க்கிறாள் தமயந்தி. அந்த வேடன் அங்கே எரிந்து போகிறான். அப்போ வில் வேடனை எரித்தால் ஒருத்தி அப்படிங்கிறப்போ இது அந்த கற்புக்கரசியுடைய தன்மை. இவை எல்லாமே மீமைமே நண்பர்களே. அதாவது ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட மிகு கற்பனை தானே தவிர அது நடந்திருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி. மூவர் பக்கமுறை அமுதளித்தால் ஒருத்தி, இது ரொம்ப வினோதமான கதை. பிரம்மன், திருமால், சிவன் 3 பேரும் சோதிக்கணும்னு நினச்சாங்களாம். அனுசியை அப்படிங்கிறது இன்றைக்கி அனுசியான பேரை நம்ம பேர் வச்சுருப்போம். என்ன சொன்னாங்களாம்? நான் துறவியாக உருவம் எடுத்து போய் எங்களுக்கு நீ ஆடையின்றி உணவு பரிமாற வேண்டும்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான். நீங்கள் என்னையா சோதிக்கிறீங்க அப்படின்னு. 3 பேரும் குழந்தையாக கடவீர்களால்னு சொன்னிச்சான். சொன்னோடனே 3 பேரும் குழந்தையாகிட்டாங்களாம். அப்போ 3 கடவுளர்களும் குழந்தையாக மாறினார்கள். இதெல்லாம் இந்த சித்தாந்த சைவம் அல்லது வைதிக சைவத்தில் வந்திருக்கக்கூடிய கதைகள் நண்பர்களே. அப்போது உடனே அந்த 3 பேருக்கும் அவள் ஆடையின்றி பால் ஊட்டினாள், அமுது ஊட்டினாள் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு இந்த அனுசூயைங்கிற கற்புக்கரசியை பற்றி பேசுவதை இங்கே எல்லாமே ஒருத்தர் கூட இந்த படைப்பாசிரியர் சொல்லலை. சுவஞனை அல்லது படிப்பவனை உணர வைக்கிறார். ஆமாம், வில்லேடனை வெறி எரித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டார். மூவர் பக்கம் முறை அமுதளித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டார். எழுப்பறி தடுத்தால் ஒருத்தி, நலாயினி கணவன் கூடையில் வச்சு தூக்கிட்டு போன கதை நமக்கு தெரியும். அந்த நலாயினி கதையில் அந்த மாண்டவியர் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே அந்த கணவனுடைய அந்த தலை தட்டிச்சான். அதனால் ஆத்திரப்பட்டு நீ திமிரில் நம்ம கற்புக்கரசிங்கிற திமிரில் நீ போறியா, என் மேலே இடிச்சிட்டு போறியா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம்? காலையிலக்குள்ளே நீ தாலியே இழப்பாயின்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மா கேட்டுட்டு இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான். நீ என்ன தாலியை இழக்க வைக்கிறதுன்னு, விடியாமலே போகட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டுச்சான். கதிரவன் விடியலையான். எத்தனை மீமை பாருங்கள் நண்பர்களே. விடியாமல் போகட்டும்னு சொன்னால் விடியாமல் போகாதான். அதே போல் அங்கே குழந்தையாக மாறினாள், இங்கே நெருப்பை குளிர வைத்தால். எல்லாமே இந்த சர்ரியலிசம் என சொல்லப்படுகிற துன்பங்களாக. அப்போ மித்து தொன்மத்திலையும் சர்ரியலிசம் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். பொழுது விடியாமலே போச்சான். 30 கோடி தேவர்களும் ஓடி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி அந்த மாண்டவியர் இல்லை உன் கணவன் இருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா பொழுது விடிய வச்சிச்சு. அதே போல் கொக்கணவே நினைத்தாயோ கொங்கணவா, இது ஒரு பெரிய தொடர் நண்பர்களை. இங்கேயும் நம்ம ஒரு நல்ல தொன்மத்தை நம்ம ஆட்கள் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு துறவி இருக்கிறான். அவன் பேர் இயற்பெயரே கொங்கணவன் தான். அவன் காட்டில் தவறு இருந்துட்டு ஊரில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான். அப்படி வர்றப்போ ஒரு நாள் ஒரு கொக்கு அவன் மேலே எச்சமிட்டுறது.
அப்படி பார்க்குறான், கொக்கு செத்து போயிடுது. அதே மாதிரி தனக்கு உணவிடுவாள்னு திருவள்ளுவர் வீட்டுக்கு வர்றான். அங்கே வாசிகை அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கணவனுக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஆத்திரம், நம்ம இந்த அம்மா தாமதம் பண்ணுறாங்களே அப்படின்னு முறைச்சி பார்த்தான். கற்பரசி வாசிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நீ கொக்குன்னு நினச்சியா? தொலைச்சி விடுவேன், நான் பெரிய கற்பரசி ஆக்கும் அப்படின்னு. கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு அந்த கொங்கணவனை பார்த்து சொன்னதா. அப்போ நண்பர்களே, ஒரு படைப்பாளி தொடர்களை சொல்லிவிட்டு அந்த கதையை சுவைஞன் தெரிந்து கொள்ளட்டும் என விடுவது இருக்கிறதே, இப்படி துன்பங்களை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை அல்லது பத்தினிகளுடைய சிறப்பை, கற்பரசுடைய சிறப்பை பேசுவது ஒரு தனித்தன்மை. அது இந்த தண்டலையார் சதகத்தில் சிறப்பாக இருக்கிறது. நன்றி.